என் அன்பு குழந்தையே, உன்னை நினைத்து ஒரு ஆண் அழுது கொண்டிருக்கின்றார். அவர் யார் என்றும், எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, நீ நினைக்கலாம், யார் அழுதால் எனக்கு என்ன? அப்பனே, எதற்காக இந்த விஷயத்தை என்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறீர்கள் என்று கூட நீ கேட்கலாம். என் செல்ல குழந்தையே, அங்கே அழுது கொண்டிருக்கின்ற ஆணுக்கும் உனக்கும் மிக பெரிய தொடர்பு இருக்கிறது. உனக்காக அங்கே அவர் அழுது கொண்டிருக்கிறார் என்கின்ற பட்சத்தில் அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை தெரிந்து கொண்டு நீ மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் இதை சொல்ல வரவில்லை. என் தங்க பிள்ளையே, அவர் அழுவதற்கான காரணம் என்ன என்பதை நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு முடிவு வந்துவிடும். அது மட்டுமல்ல, உனக்கு மன நிம்மதியும் கிடைத்துவிடும் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, பொதுவாக ஆண்கள் அழுவதை இங்கு யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். அத்தனை மனதைரியத்தையும் வைராக்கியத்தையும் கடந்து ஒருவர் அழுகிறார் என்றால் அவர்களுக்கான வலி எவ்வளவு ஆழமானது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாமல், குடும்பத்தை பற்றி எதனையுமே கண்டுகொள்ளாமல் எத்தனையோ பேர் மதுவுக்கு அடிமையாகி நாள்தோறும் குடும்பங்களில் சண்டைகளை உருவாக்குவதும், பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும், மன நிம்மதியை இல்லாமல் இருப்பதும் அன்றாடம் நீ கண்டுகொண்டுதான் இருக்கிறாய் அல்லவா? அப்படிப்பட்ட ஆண்களுக்கு நடுவில் குடும்பத்தின் நலனையே தன்னுடைய நலனாக எண்ணிக்கொண்டு குடும்பத்திற்காக அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு ஓய்வில்லாமல் உறக்கமில்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆண் அழுகிறார் என்றால் அதனை அத்தனை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அல்லவா? அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டிய அவசியம் நம்மிடத்தில் இருக்கிறது. தனக்குள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதை கண்ணீரால் மற்றவர்களுக்கு, அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒருபோதும் ஆண்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். அப்படியே ஒருவேளை கண்ணீர் வந்து விட்டாலும் கூட அதை தனியாக சென்று அழுது விடுவார்களே தவிர யாருக்கும் தெரியும்படி வெளிப்படுத்த மாட்டார்கள். இது அவர்களின் இயல்பான குணமாக இருக்கிறது. உன்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஆண் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கும் பொழுது நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது அல்லவா? என் அன்பு குழந்தையே, இதையெல்லாம் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்வதற்கும் காரணம் இருக்கிறது. இத்தகைய மனங்களை கொண்ட ஒரு ஆண் உனக்காக அழுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு உள்விஷயம் இதில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் மீது அதிகமான அன்பை கொண்ட ஒருவர் அழுகின்ற மனநிலைக்கு வந்திருக்கின்றார். அப்படி என்றால் உன் மீது அவர் வைத்த அன்பு எத்தகையது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. செல்ல குழந்தையே, சிறு சிறு விஷயங்கள் உங்களுக்குள் நடந்திருந்தாலும், உன்னை காயப்படுத்தி இருந்தாலும், இப்பொழுதுதான் உன்னுடைய அருமை பெருமை எல்லாம் அவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாமல் இந்த வாழ்க்கை முடிவு பெறாமல் கேள்விக்குறியாக நிற்பது போன்ற நிலை அவர்களுக்கு வந்துவிட்டது. இதற்கு முன்பு அவர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் இதை தண்டனையாக கிடைத்திருக்கிறது என்று நீயாக சொன்னாலும், மனிதர்களாக பிறந்த நாம் மறப்பதும் மன்னிக்கவும் பழகியிருக்கிறோம் அல்லவா? இங்கு இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருப்பது இல்லை, ஒரே மாதிரியான நல்ல பண்புகளை கொண்டிருப்பதில்லை. ஆனால் இப்போது அப்பன் சொல்கின்ற ஆண் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அவர்கள் முதலில் உனக்கு காயங்களை அதிகமாக கொடுத்திருந்தாலும் இப்பொழுது அதையெல்லாம் நினைத்து அங்கே வருந்திக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல என் தங்கமே, உண்மையான அன்பு என்பது சேர்ந்திருக்கும் போது உணர்வது மட்டுமல்ல, ஒரு சின்ன பிரிவின் காரணமாக இருவரும் தனித்திருக்கும் பொழுது பிரிவினுடைய உண்மையான வலி என்னவென்பது அப்பொழுதுதான் இருவருக்கும் புரியும். என் அன்பு குழந்தையே,
இந்த சில கால பிரிவை கூட அவர்களால் தாங்க முடியவில்லை. நம் உறவு நம்மோடு இல்லை என்ற கவலையில் அங்கே வாழ்க்கையை வெறுத்து ஏன் என்று கேள்வி கேட்பதற்கும், நீ சாப்பிட்டாயா, உனக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்பதற்கு கூட உண்மையான ஆள் இல்லை. இதையெல்லாம் அவர்கள் உணரும் பொழுதுதான் உன்னை பற்றி அதிகமாக யோசித்து அங்கே கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு துணையினை நாம் கஷ்டப்படுத்தி விட்டோமே, கண்ணீர் வடிக்கும்படி சில காரியங்களை செய்து விட்டோமே என்று அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார். என் அன்பு குழந்தையே, அப்பன் சொல்வது யார் என்று நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, அவர்கள் உன்னை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர்களின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை சுற்றிதான் வந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு அவர்கள் உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும் அதைவிட அவர்கள் இந்த பிரிவினால் வந்த வேதனையில் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரிவு என்பது உனக்கும் சேர்த்துதான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த பிரிவுகள் எல்லாம் உங்கள் இருவருக்கும் அவசியமா என்பதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்காக சில நேரங்களில் நமக்கு கோபம் வந்தது, எதற்காக நமக்கு வாழ்க்கையில் இப்படி நடந்தது, எதற்காக நாம் அவர்களை காயப்படுத்தினோம் என்று உன்னை நினைத்து நினைத்து அங்கே கதறி அழுது கொண்டிருக்கின்றார். உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்தாலும் ஏதோ ஒன்று அவர்களை தடுத்து நிறுத்துகிறது. அதனால் கூடிய விரைவாகவே இதுவெல்லாம் சரியாகி அவர் தானாகவே உன் முன்னால் வந்து நிற்கத்தான் போகிறார். உன்னிடத்தில் மன்னிப்பினையும் கேட்கத்தான் போகிறார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உண்மையான அன்பு என்பது எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் ஒருபோதும் தன்னுடைய உயிரான உறவை பிரிந்து விடாது. பிரிந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்காது. ஒரு நாள் 2 நாள் என்று சொன்னால் கூட அந்த பிரிவானது சாதாரணமாகத்தான் தெரியும். ஆனால் மிக குறுகிய நாட்களிலேயே இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்ட பிறகு இதை நீங்களாக உணர்ந்து ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் பாதி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மட்டும் தனியாக இருந்து இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட முடியாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்துதான் அதனை கடந்து வர வேண்டும். இந்த அழகான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை நல்ல புரிதலோடு உங்களுக்கு மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனது ஆசையும். என் அன்பு குழந்தையே, என்னுடைய இன்னும் சில குழந்தைகள் எல்லாம் வருட கணக்கில் பிரிந்திருந்து வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அப்பன் சொல்வது கஷ்டமாகத்தான் இருக்கிறது. என் அன்பு குழந்தைகளே, உண்மையான அன்பு அங்கே அவர்களிடத்தில் இருந்தால் உடனே ஓடி வந்திருப்பார்கள். ஆனால் உன்னிடத்தில் உண்மையான அன்பு இல்லாத காரணத்தினால்தான் இன்னும் சில வருடங்களாக பிரிந்து வாழக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. மனமாற்றமானது அவர்களுக்குள்ளே ஏற்படும் பொழுதுதான் உங்களுக்குள் உண்மையான மன மகிழ்ச்சி இருக்குமே தவிர யாரையும் கட்டாயப்படுத்தி உண்மையான பாசத்திற்காக நாம் ஏங்கி நிற்கக்கூடாது. அதனால் கருப்பண்ணசாமி, பிரிந்திருக்கக்கூடிய என் குழந்தைகளுக்கு அவர்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் அத்தனை நல்லதையும் புரிய வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்கான வழிகளையும் நான் காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த பிரிவானது காலத்தின் கட்டாயமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் கடந்து வர வேண்டும் அல்லவா? எப்பொழுது உங்களுக்குள் மனமாற்றம் வருகின்றதோ அப்பொழுது நீங்கள் நன்றாக வாழ்வதை யாராலும் தடுத்துவிட முடியாது. என் அன்பு குழந்தையே, அப்பன் சொல்கின்ற இந்த உறவானது உன்னுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நீ இல்லாமல் இந்த வாழ்க்கை முழுமை அடையாது என்பதையும் புரிந்து கொண்டார்கள். அதன் காரணமாகத்தான் உன் அப்பன் அவர்களுடைய நிலையை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ மீண்டும் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு வந்துவிட்டால் போதும். இனி எந்த ஒரு தவறையும் திரும்பி செய்ய மாட்டேன் என்று அவர்கள் வாக்குறுதியையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தைக்கு உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும்
சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு, வாழ்க்கை என்றால் என்ன, என்னாலும் தனியாக வாழ்ந்துவிட முடியுமா என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, அவர்களுடைய அன்பு உனக்கு உண்மையாக தோன்றுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொண்டு அவர்கள் கண்ணீரை துடைத்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். அதுதான் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரே தீர்வாக இருக்க முடியுமே தவிர, தனித்தனியாக கஷ்டப்படுவதில் எந்த ஒரு தீர்வும் அவ்வளவு சீக்கிரத்தில் காண முடியாது. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு நியாயங்கள் இருக்கும் பொழுது யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போனால்தானே இந்த வாழ்க்கை மிக அழகானதாக இருக்கும். இந்த கருப்பண்ணசாமி உன் துணையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று உன்னை கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் அறிவுரையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழும் பட்சத்தில் இந்த கருப்பண்ணசாமி உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து நல்ல மனநிலையோடு குழந்தை செல்வங்களோடு நீங்கள் நன்றாக வாழ்வதற்கு அத்தனை சூழ்நிலைகளையும் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன். அன்பு பிள்ளையே, ஒருவேளை உனக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, நான் தனியாகவே இருந்து கொள்கிறேன், எனக்கு அவர்களிடத்தில் நம்பிக்கை இல்லை என்று நீ கூறுவாயானால், நீ தனியாக வாழ்வதற்கும் சுயமரியாதையோடு உன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் அத்தனை உதவிகளையும் நானே செய்து தரப்போகிறேன். என் குழந்தைகளை நான் அவ்வளவு எளிதில் கண்டும் காணாமல் விட்டுவிட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, நீ எத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் சரி, அதில் உன் அப்பனின் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கும். அதனால் உனக்கென்று யாரும் இல்லையே என்று நீ ஒருபொழுதும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் மீது உண்மையான அன்பும் உண்மையான நம்பிக்கையும் பாசமும் பக்தியும் வைத்திருக்கின்ற என் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறதே, கஷ்டங்கள் வருகிறதே, என்ன செய்வது என்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கலங்கி நிற்காதே, பயந்து விடவும் செய்யாதே. உன் அப்பன் நான் இருக்கின்றேன். உனக்கு வருகின்ற சோதனைகளும் கஷ்டங்களும் உன்னை மனதளவில் வலிமைப்படுத்துவதற்காகத்தானே தவிர ஒருபோதும் உன்னை பலவீனமாக்குவதற்காக அல்ல. இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் போதும். என் அன்பு குழந்தையே, இந்த அப்பன் எப்போதும் உனக்கு பாதுகாவலாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் செம்மைப்படுத்துவேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும்,
இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய். இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே,
உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும்
மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி
கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.